நாங்கள் எல்லாம் அவங்க கூட சண்டை போட்டிருக்கோம். அதனால யாரையும் வர வேணாம் அப்படி. ஹாய் எல்ஏ ஃபேமிலிஸ், நாங்கள் தான் உங்களுடைய எல்ஏ கப்பிள்ஸ் லெக்சர். நீங்கள் என்ன வீடியோ அப்படின்னா ஒரு ஃபைனலி தென்காசிக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி அது இன்னொரு வந்து ரொம்ப சோகமான ஒரு விஷயம் தான். எல்லாருமே தர்சன் மொட்டையை பற்றி ஒரு விஷயம் கேட்டே இருந்தீங்க. கமெண்ட்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி எல்லாருமே கேட்டீங்க. எல்லா மொட்டைக்கும் இருந்தாங்க, இந்த மொட்டைக்கும் இல்லை அப்படின்னு யாரை கேட்டீங்க? இவங்க அம்மா அப்பா ஏன் வரல, இவங்க அண்ணனும் அண்ணியும் ஏன் வரல, எல்லா மொட்டைக்கும் இருந்தாங்களே இந்த மொட்டைக்கு ஏன் வரல அப்படிலாம் நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. நாங்கள் எல்லாம் அவங்க கூட சண்டை போட்டிருக்கோம். அதனால் யாரையும் வர வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஏன் வரலங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறோம். ஏன் மொட்டை வந்து திடீர்னு அங்கே போட்டோம், சொல்லாமே போட்டோம், எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கங்க. நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் வந்து தர்ஷனோட மொட்டைக்கு எங்க அம்மா அப்பா ஏன் வரல, தாய் மாமாவே வரல, ஏன் தாய் மாமா வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி ஒரு ரீசன் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம், திரும்பியுமே சொல்கிறோம். ஏன் எங்கள் அண்ணாவும் எங்கள் அண்ணியும் மொட்டைக்கு வரலன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணா இப்போ தான் ஆக்சுவலி ஃபாரினில் இருந்தவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இங்கே வந்து அவன் வந்து இங்கே இப்போ தான் ஒரு வேலையில் ஜாயின்ட் ஆகியிருக்கான். ஸோ ஜாயின்ட் ஆன உடனே லீவும் போட முடியாது. லீவ் போடணும்னு இப்போ வரைக்கும் லீவ் போடாமல் வேலைக்கு அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கான். அதனால தான் எங்கள் அண்ணனால வரல. எல்லாரும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அக்காவும் பால் காய்ச்சி லீவ் எடுக்கணும், இப்போ வரைக்கும் லீவ் போடாமல் போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எல்லாரும். அதனால தான் எங்கள் அண்ணனால வர முடியல. நானுமே பரவாயில்லடா, நம்ம அடுத்த வருஷம் சிவராத்திரிக்கு வந்து நம்ம குலதெய்வ கோயிலில் மருதப்பர் கோயிலை வந்து போடுவோம், அப்போ நீ வந்துடு. இது வந்து சும்மா நம்ம ஒரு என்னன்னா பிறந்தப்ப கீரமங்கலம் சரௌண்டிங்கில் பிறந்த குழந்தைங்களுக்கு இங்கே தான் ஃபர்ஸ்ட் மொட்டைங்கிற மாதிரி போடுவாங்களாம். வேலனுக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, மொட்டை இந்த குதிரை கோயிலை வச்சு தான் போட்டாங்க. ரெண்டாவது தான் மஞ்சுவோட குலதெய்வ கோயிலில் போட்டாங்க. இன்னும் மூணாவது மொட்டை வந்து இன்னும் எங்கள் குலதெய்வ கோயிலில் போடணும், போடலை. அதுவுமே மேபி ஜூன் அப்டேட் பண்ணுறோம் எப்படின்ட்டு. அன்னொன்று கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மா அப்பா ஏன் வரலன்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் ஆக்சுவலி மொட்டை போட்டுட்டு கேட்டாங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன் உங்கள் அத்தை மாமா வரல, உங்கள் கூட தானே இருக்காங்க, ஏன் உங்களை கூட்டிகிட்டு வரல அப்படின்னு கேட்டீங்க. நான் ஆக்சுவலி அது எப்படிங்கிறத அது சொல்லுவேன். இந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. எப்படின்னா, இப்போ நாங்கள் வந்து தங்காமல் மொட்டை போட்டுட்டு உடனே கிளம்புற மாதிரினா எங்கள் அம்மாவே அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்துடுவேன். இப்போ வந்து நாங்கள் தனியாக வீடு எடுத்து தாங்களா அத்தை மாமா கூட தான் இருக்கோங்கும் போது கொஞ்சம் எங்கள் அம்மா அப்பாவுக்கும் சரி அத்தை மாமாவுக்கும் சரி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்குன்னு ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க, அப்போல்லாம் கிடையாது. பேசிப்பாங்க, ரெண்டு பேருமே பேசிப்பாங்க. எங்கள் அப்பாவுக்குமே ஃபங்க்ஷன் கிடையாது, கொஞ்சம் அலைச்சல், ரவுண்டிங் போகணும். இந்த மந்த் கொஞ்சம் ரவுண்டிங் போகணும், பால் காய்ச்சி வருது, எனக்கு அது வாங்கணும் அது செய்யணுங்கிறதுனால எங்கள் அப்பா அதிலே ஓடிட்டு இருக்காரு. நாங்கள் வந்து போயிட்டு ஒரே நாளில் வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் அம்மாவை மட்டுமாவது கூட்டு வந்துடும். எங்கள் அம்மாவுக்குலாம் அவ்வளோ ஆசை, வரவான்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க என்கிட்ட. நான் வரேன் அப்படின்லாம் சொன்னிச்சு. அம்மா வேணாமா இருக்கட்டும்மா அப்படின்னு சொன்ன உடனே, ஏன்னா தங்குற மாதிரி இருக்குமா, அதனால தான் கூட்டு போல ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லி விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னடா அடுத்த வருஷம் வந்து மாலை போடும்போது எல்லாரையும் கூட்டு போயிடுவேன். ஏன்னா நமக்கு வீடு கட்டிடுவோம், கடா விருந்து நான் சமைச்சு எல்லாருக்கும் கொடுப்பேன், என் கையால சமைச்சு கொடுப்பேன். நான் உட்காந்து நல்லா தின்னேன், நானும் திம்பேன். சரி, அதனால அடுத்த வருஷம் வந்து அவங்க எல்லாருமே ஃபேமிலி எல்லாருமே கூப்பிட்டு அங்கே வர சொல்லிடுவோம். கண்டிப்பா அடுத்த வருஷம் வந்து கண்டிப்பா எல்லாரையுமே வர சொல்லிடுவோம். மாலை நான் நேர்ந்திருக்கிறேன், ஒரு இது நேர்ந்திருக்கிறேன், லட்சிட்டு சொல்லல. நானும் ஒன்று வச்சிருக்கேன், அது எனக்கு சொல்லல. எந்த வருஷம் முடியுதோ அந்த வருஷம் பூ மாலை போடுறதா நினைச்சிருக்கேன். நடக்கும் நம்பிக்கை இருக்கு. நான் வந்து மாலை 2 விஷயம் நடந்திருக்கேன். அந்த 2 விஷயமும் அடுத்த வருஷத்துக்குள்ளேயே நடந்துருச்சுன்னா நான் 2 மாலையா சேர்ந்து போடுறேன்னு வேண்டியிருக்கு. 2 மாலையா சேர்ந்து 2 மாலை 2 மாலை போடுறேன்னு தான் நேர்ந்திருக்கேன். சரி, அடுத்து வந்து அந்த கோயில் என்ன விசேஷம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறோம். அந்த கோயில வந்து எங்க ஊரு, அந்த கோயில் தான் ஆசியா கண்டத்துல. ஆசியாலேன்னு நிறைய பேர் இருந்து என்ன ஆசியா அப்படின்னு தெரியல. நம்மளோட ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய குதிரை
குதிரை எந்த ஒரு கோயிலையுமே எந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்லயுமே ரெண்டு அவ்வளோ பெரிய குதிரை வந்து இல்ல. ரெண்டாவது 2 சைடு இருக்கிற குதிரையை தான் நீங்க பாத்திருக்கீங்க. இங்க வந்து 2 சைடு இருக்காது, ஒரு குதிரை தான் இருக்கும். அந்த இன்னொரு குதிரை எங்க இருக்குன்னு எங்களுக்கே தெரியல. நாங்களும் நினைப்போம் தெரியாது. ஆனா அது உண்டா எல்லா கோயிலுமே 2 தான் இருக்குமா, இங்க 1 தானே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்க கொஞ்சம் ஸ்பெஷலு. ரெண்டாவது நாங்கள் அங்கே வேணுனது எங்களுக்கு நடந்த ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த வருஷம் நாங்கள் மாலை போட்டோம். போன வருஷம் இதே மாதிரி தான். நான் போன வருஷம் போட முடியல, எங்கள் பாட்டி இறந்துருந்தாங்க. அதுக்கு முத வருஷமும் நாங்கள் போடல. ஒரு வேண்டுதல் போடலையா? ஒரு வருஷம் போட்டோம்ல, அதை அது எப்படி தெரியல. தர்ஷனுக்கு வந்து ஒரு வயசுக்கு முன்னாடி போட்டோம். ஒரு வயசு பிறகுல அப்ப அவனுக்கு வந்து ஒரு 11 மாசம் அந்த மாதிரி இருந்தான். 10 மாசம். அப்போ வந்து வேண்டிட்டு வந்தோம், அது நடந்துச்சு. நாங்க அந்த டயத்துல நான் இங்க என்ன வேணும்னா, அப்போ வந்து நாங்க வந்து செகண்ட் ஹேண்ட் கார் தான் வச்சிருந்தோம். அப்போ வந்து வீடு எதுவுமே நாங்க எந்த ஒரு இதுவுமே நம்ம கிட்ட கிடையாது. என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு குறிக்கோள் வந்து செகண்ட் ஹேண்ட் காராக மாற்றிட்டு இருக்கும்போது அந்த டயத்தில் நிறைய டாக் வந்துச்சு. செகண்ட் ஹேண்ட் கார் தான் வச்சுருக்காங்கிற மாதிரி ஒரு டாக் வந்துச்சு. அந்த ஃபேமிலி சரௌண்டிங்லேயும் டாக் வரும்போது நான் வந்து அப்போ வேண்டுறேன். நான் வந்து என்ன காரோ, குட்டி காரோ பெரிய காரோ, இவ்வளோ பெரிய கார் வாங்கணும்லாம் நாங்கள் சத்தியமாக நினைக்கல. புது காரு எங்கள் பேரில் வாங்கணும். வாங்கினேன்னா அந்த புது காரில் நான் உங்கள் கோயிலுக்கு மாலை போட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி நான் வேண்டியிருந்தேன். அதே மாதிரி நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சொந்த வீடு கட்டிட்டும் உன்னைய நான் பார்க்க வரணும் அப்படின்னு நினைச்சேன். அதுவும் நடந்துருச்சு. அடுத்த வருஷம் வந்து பெண் குழந்தையோட உன்னை பார்க்க வரேன் நான் வேண்டியிருந்தேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அது நடக்கும். ஏன்னா எனக்கு வந்து அதுதான் நான் இவன்டே சொன்னேன். நான் வந்து கோயிலுக்கெல்லாம் நேர்த்தி சாமி கும்பிட மாட்டியோ அப்படி இல்லடா, ஒரே ஒரு ஆசை அவ்வளவுதான். இப்ப ஒண்ணும் இல்ல. நான் ரெண்டாவது எனக்கு ஒரு பிள்ளைய எனக்கு பெரிய தங்கம். நான் எங்க போனாலுமே நான் வேண்ட ஒரு விஷயம் வந்து நான் வேண்டது ஒண்ணு, அதுனா எனக்கு ஒரே ஒரு பெண் குழந்தையாவது வேணும்ன்றத நான் வேண்டுவேன். நிறைய பேர் ஆம்பளை பிள்ளை கேட்பாங்க. ஆம்பளை பிள்ளை நிறைய பேர் குழந்தை இல்லாம வேண்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா நடக்கும். நீங்க வந்து இந்த ஐயனார் கோயில வேண்டுங்க, நீங்க வேண்டுங்க. எனக்கு வந்து குழந்தை கூட, எனக்கு குழந்தை அவ்வளவு பேர் கேக்குறாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் குலமங்கலம், கீரமங்கலம் வாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஊர் ஃபேமஸ் ஆயிடும். நாங்க அங்க கீரமங்கலத்துக்கு வந்தாலே அடுத்து ஃபேமஸ் ஆயிடும். ட்ரெண்டிங் ஆயிடும். எதுவும் ப்ரொமோஷன்னா சொல்லுங்க, நம்ம வந்துடலாம். புதுக்கோட்டை, திருச்சி, மதுரை, ஆல் ஓவர் வி டு ப்ரொமோஷன். எதுக்குனாலும் நம்ம பண்ணுவோம். அடுத்து கீரமங்கலம் சுற்றி இருக்கிற கோயில்லேருந்து எல்லாமே நாங்கள் போனால் வீடியோ எடுத்து போட்டு நம்ம பண்ணுவோம். இந்த கோயில் வந்து குலமங்கலம், நம்ம அறந்தாங்கி தாண்டி கீரமங்கலம் போகிற வழியில தான் இருக்குது. அது உண்மையிலேயே நல்ல கோயில். அந்த மாசி மாதத்துக்கு அந்த கோயிலை கையில் பிடிக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். துண்டக்கான துணியக்கான முடியாது, கூட்டம் முடியாது. 10 மணிக்கு மேல இறங்கி தம்பி இறங்க கீழே இறங்க மாட்டேங்கிறான். அவன் கையிலேயே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி. அது அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னு தெரியல. அந்த மாலை கொண்டு வந்து இந்த குதிரையில போடுறது கிட்டத்தட்ட இந்த வருஷம் வீடியோ ஃபுல் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முன்னாடி மஞ்சு போனாங்க, 2வது அண்ணன் வந்தா, நான் 3வது வந்தேன். அடுத்த வருஷம் அருள் நினைச்சது நடந்துருச்சு அப்படின்னா பின்னாடி வந்து அடுத்த வருஷம் எப்படிப்பா நடக்கும்? அதுக்கு அடுத்த வருஷம் தான் நடக்கும். ஆனாலும் அடுத்த வருஷம் நாங்க மாலை போட்டுதான் ஆகும். என் ஒய்ஃப் நினைச்சது, மனைவி நினைச்சது நடந்துருச்சு அப்படின்னா ஸோ வரிசையா எங்கிட்ட என்னென்ன வண்டி இருக்கோ எல்லா வண்டியிலும் மாலை வரும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அதை நாங்க வீடியோ போடுறோம். நல்லா இருக்கும் உண்மையிலே. அந்த மாதிரி வரிசையா போயெல்லாம் மாலை போட்டு போகும்போது எல்லாருமே கேட்டாங்க. அப்ப அந்த டாடா ஏசி என்னது சூப்பர் ஏசிலயும் மாலை போட்டா ஜம்முன்னு இருந்திருக்குமே அப்படி எனக்கு இன்னைக்கு கூட தோணுச்சு. ஸோ அடுத்த அருள் 2 மாலை போடுறேன்னு வேற வீடியோவில் சொன்னல. சரி, ஒரு மாலையை வண்டியில் போட்டோம், ஒரு மாலை காரில் போட்டோம், எல்லாரும் ஒரே மாதிரி வந்தால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு எனக்கு. தோணுச்சு. ஸோ மாமா வந்தாங்கன்னா அவங்களே ஒரு மாலையை வாங்கி சொல்லி வரிசையா போயிடுவோம், போடுவாங்க. அந்த மாதிரி எங்க அம்மாவுமே வேண்டியிருந்தால புதுக்கார் வாங்கணும்னு வாங்கிட்டு, ஆனா போடல. அம்மா சொல்லிட்டே இருந்தா. நம்ம வாட்டி நாங்க போகும்போது அங்க வச்சு எங்க அம்மா சொன்னிச்சு. என்ன சொன்னிச்சுன்னா, நாங்களும் நம்ம அப்பாவும் கார் வாங்குச்சுன்னா வந்து நம்ம சொந்த கார்ல மாலை போடுவோம் பாப்பானா. ஆனா வாங்கியாச்சு, மாலை போடல. அடுத்த வருஷம் போட்டுடலாம், நம்ம பிரச்சனை கிடையாது. அப்புறம் வந்து இப்ப எல்லாம் எப்படி இப்ப என்ன நடவடிக்கை போயிட்டு இருக்குன்னா, பர்ச்சேசிங் பால் காய்ச்சி பர்ச்சேசிங் ரெடி. நேற்று தான் எல்லாத்துக்கும் சேரீலாம் அனுப்பல. எங்க இன்னைக்கு மஞ்சுக்கு யோகாக்காவுக்கு 3 பேருக்கும் சேரீ எடுத்து அனுப்பிச்சாச்சு. நம்ம வந்து கைத்தறி சேரீ தான் ஃபுல்லாக கேட்டோம். நிறைய மாடல்ஸ் அனுப்பிச்சாங்க, கைத்தறியிலே நிறைய மாடல்ஸ் அனுப்பிச்சாங்க. அது எல்லாத்துக்குமே அனுப்பிச்சாச்சு. 3 பேருமே சேரீ செலக்ட் பண்ணியாச்சு. 3 சேரீயுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு திங்கட்கிழமை இல்லாட்டி செவ்வாய்க்கிழமை நம்ம கையில் ரிசீவ் ஆகிடும். ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் பசங்களுக்கும் ட்ரெஸ் எடுக்கணும். இதுக்கப்புறம் தான் மதுரையில தான் சாய்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வீடியோ போடுவோம், ட்ரெஸ் வீடியோ போடுவோம்.
ஓகேவா? ஷாப்பிங் வீடியோல இது வந்து ட்ரெஸ் வீடியோவா நாங்க போட போறோம். ஷாப்பிங் வீடியோ வந்து மதுரை போயில ஷாப்பிங் வீடியோ கண்டிப்பா போடுறோம். இப்போ வந்து சாரி எல்லாருக்குமே நம்மகிட்ட தான் எல்லாமே இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு போயிட்டு வாங்குறதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா நம்ம தான் சேல் பண்ணுறோமே, நம்மளே நம்ம கொடுப்போம், நம்மளே கொஞ்சம் நம்ம கம்மியாக கிடைச்சிச்சுன்னா நம்ம அதிக உள்ள ரேட்டில் ஒரு சாரியை கொடுப்போம் அப்படின்னு ஐடியா பண்ணி இப்போ நாங்கள் அந்த மாதிரி பண்ணுறோம். ஏன்னா நம்மகிட்ட கம்மியாக இருந்தாலும் கிராண்டாக இருக்கும் சாரி, அதனால அதை நாங்கள் இறங்கிட்டோம். பாருங்க, நீங்க பாருங்க, நாங்கள் வந்து சாரி காட்டும் போது நீங்க பாருங்க எல்லாருக்குமே சாரி எடுத்தாச்சு. எங்க அப்பா அம்மாவுக்கும் இவங்க அப்பா அம்மாவுக்கும் சேம் கலர். அப்புறம் வந்து யோகா அக்காவுக்கும் உங்க அண்ணானிக்கும் நமக்குமே சேம் கலர் சிமிலர் கலர் வந்துருச்சு. நாங்க வந்து எங்களோட ட்ரெஸ் வந்து எங்களுக்கு எடுத்தாச்சு. அது வந்து பால் காய்ச்சனைக்கு தான் நீங்க பாப்பீங்க. ஓகேவா? சிமிலர் கலர் மாதிரி தான் நாங்கள் ஒன்று சூஸ் பண்ணி வச்சுட்டோம். பட் ஆனால் அதே கலர் தான் அக்காவும் மச்சானுமே சூஸ் பண்ணியிருக்காங்க. கோஇன்சிடென்ட்டாகவே சூஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? அது வந்து நாங்கள் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னைக்கு போய் பத்திரிகைக்கு எல்லாம் கொடுத்துட்டு வந்தாச்சு. இன்னும் ஒரு வாரத்துல பத்திரிகை கைக்கு வந்துடும். வந்ததும் நாளைக்கு மாடல் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நமக்கு ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி கொடுப்பாங்க. எல்லாம் ஓகே, கரெக்ஷன் PDF அனுப்புவாங்க. அது எல்லாமே நம்ம நாளைக்கு பார்த்துருவோம். ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு வந்து பால் காய்ச்சி அப்டேட் ஃபுல்லா வரும். என்னடா ஆச்சு வீடுன்னு கேட்பீங்க. வீடு நாங்கள் இந்த வாட்டி வீடியோ எடுக்க வேண்டாம் தான் நாங்கள் நினைச்சோம். எடுக்கக்கூடாது, வேண்டாம். அந்த மாதிரி வேலை முடிஞ்சிருச்சு. என்ன வேலை நடந்துட்டு இருந்தா டைல்ஸ், சுச்சி, அது லைட்டு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. பெயிண்டிங் அடுத்து இந்த கதவு, இந்த 4 வேலை இருக்கு. இந்த மாசத்துக்குள்ள முடிச்சிடும். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வெளியில என்ன கலர் பெயிண்ட் அடிச்சா நல்லா இருக்கும்ங்கிறது யாராவது கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீட்டுக்குள்ளேயுமே என்ன கலர்ஸ் எல்லாம் அடிச்சா நல்லா இருக்கும் நான் சொல்றேன். வாம் லைட் கலரா அடிப்போம். லைட் கலர் தான் அடிக்கும். ஏன்னா ஒயிட் கலர் டைல்ஸ், அதனால நம்ம லைட் கலராவே சூஸ் பண்ணுவோம். லைட் கலர் தான் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ஒரே கலர் தான். எல்லா வீட்டுக்கே ஒரே கலர் தான். வெளியில ஒரு கலர் அடிப்போம், அவ்வளவுதான். வெளியில வந்து கூட அது வந்து நீங்க என்ன கலர் அடிச்சா நம்ம வீட்டுக்கு நல்லா இருக்கும்ங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் ஒரு கலர் சூஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். அது கொஞ்சம் நல்லா இருக்கு, ராயலா இருக்கு, பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கு. ரொம்ப கொச்சன்னு இல்லாம ஓரளவுக்கு சட்டிலா நீட்டா இருக்கு. என்னடா அதான் இது முக்கியமான வீடியோ வந்து இதுதான் காரணம். அவங்க வந்து மச்சான் வந்து வேலைக்கு போகிறாங்க, லீவு போடக்கூடாது. மாமா தங்கச்சியோட பால் காய்ச்சிக்காண்டி லீவ் போடக்கூடாதுன்னு ஒரே பிடிவாதமாக வேலைக்கு போயிட்டுருக்காரு. ஸோ அதனால் அவங்களால வர முடியல. நாங்களும் எதுவும் நினைக்கல, வேணாம் சரி இருக்கட்டும். இப்போ நானுமே அதான் சொன்னேன். அவனும் அதான் சொன்னான், இப்போ தான் வேலைக்கு செஞ்சிருக்கேன், எப்படிமா வர்றதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பரவாயில்ல. ரெண்டாவது மாமாவுக்கு வந்து இப்போ ஃபுல்லாக ரவுண்டிங் தான். இப்போ இங்கே இல்லை, மாமா ராஜபாளையத்தில் இருக்காரு, ஃபுல்லாக ரவுண்டிங்கு. ஸோ அதனால தான் அவங்களையும் நாங்களுமே எதுவுமே சொல்லலை. அவங்க அம்மா வரேன்னு சொன்னால் நாங்கள் கூப்பிட்டு வரோம். ஆமாம். நாங்க 4 நாள் 5 நாள் அங்கதான் இருந்தோம், தங்கிட்டு வந்தோம். என்ன பண்றது தெரியாது, அதனாலதான். இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து நம்ம சொந்த வீடு எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாருமே வருவாங்க. அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்துடும். எல்லா நாளுமே கோயிலுக்கு போறோம், எல்லா நாளுமே போறோம். அந்த மாதிரி நம்ம அதெல்லாம் அப்படி பண்ணிக்கோ. இந்த வருஷம் அண்ணன் எல்லாம் கோயிலுக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து மாலை புதுசா மஞ்சள் திடீர்னு போட்டா, அது பிளானே இல்லாம இருந்துச்சு. அண்ணனுமே போடலன்னு சொன்னா திடீர்னு மொட்டடா வந்துடுறான்னு சொன்னோம். அப்புறம் திடீர்னு அவன் எனக்கு சொன்ன மறுநாள் மாலை வேணும்னா சொல்லிடுறான்னு தான் அவனுக்கு சொல்லியாச்சு. மஞ்சள் வீட்டுக்கு போனேன், மஞ்சள் திடீர்னு மாலை சொல்லிடு அப்படின்ட்டு. அவனு 3 பேரும் வரிசையா 3 பிள்ளைங்களும் மாலை போட்டு அந்த வீடியோ சொன்னோம். எங்க அப்பா வரமாட்டேன், வரலன்னு தான் நான் வரலடா நீங்க போயிட்டு வேணாம். எங்க அப்பாவும் திடீர்னு 3 பேர் எல்லாம் கிளம்பினாங்களா, எங்க அப்பாவும் வந்துட்டார் கோயில். இன்னொன்னு பேரனுக்கு முட்டை வந்துதான் ஆகணும், வந்துட்டாரு. அதனால எனக்கு கொஞ்சம் வேற அதையுமே கமெண்ட்ல சொல்லுவாங்க, என்ன வேலன் முட்டைக்கு மட்டும் வராங்க, தர்சன் முட்டைக்கு வரல அப்படின்றீங்க. வந்துட்டாரு எங்க அப்பா. நான் வரலன்னு தான் சொன்னாரு. நான் வரலடா, அம்மா தான் வருதுன்னா கூட்டு படம் தான் என்ன சொன்னாரு. காலையில வாங்கப்பா போன்னு சொன்னதுக்கு பார்த்தா கூடயே வந்துட்டாரு. மாலையெல்லாம் கரட்டி மேலே ஏற்றி மொட்டை போட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் கூட தான் இருந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி நல்லபடியாக முடிஞ்சிருச்சு ஃபங்க்ஷன். இந்த அவங்க வராத காரணம் இதுதான். ஸோ புதுசாக எல்லாமே நடந்திருக்கு. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோ என்னென்ன வீடியோ வருது அப்படின்னா, அடுத்து வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டோட ஷாப்பிங் வீடியோ, பர்ச்சேசிங் வீடியோ, சாரி யார் யாருக்கெல்லாம் எடுத்திருக்கோம், எத்தனை ட்ரெஸ். அப்புறம் இந்த மாசமே நம்ம வந்து தம்பிக்கு எக்ஸாம் முடிய போகுது. அந்த விஷயம் நம்ம சொல்லவே இல்லை. இந்த மாசத்தோட இந்த மாசம் 18ஆம் தேதியோட தர்ஷனுக்கு எக்ஸாம் முடிய போகுது. நம்ம கீரமங்கலத்துக்கு ஷிஃப்ட் ஆக போறோம். ஃபுல்லா எல்லாத்தையும் காலி பண்ணி ஷிஃப்ட் பண்ண போறோம். 1 வீக்ல இருக்கு. ஒரு 80-90 ஸ்கூல் முடியுது. ஆமா. 20-21 நம்ம மேக்ஸிமம் நாங்கள் காலி பண்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கோம். முடியுமான்னு தெரியல. முடிஞ்சிச்சு அப்படின்னா
கண்டிப்பாக பண்ணிடுவோம். ஏன்னா ரொம்ப அலைச்சலாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ரெண்டாவது அதுக்கப்புறம் ரொம்ப அலைச்சல் இருக்குது. பத்திரிக்கை கொடுக்க போகணும், பத்திரிக்கை ரெடி பண்ணணும். நான் இந்த இடத்துல இங்கே ஸ்கூலில் போய் கூட்டு வரதுக்குள்ளே எனக்கு பாதி உயிர் போயிடுச்சு. இப்போ இந்த வெயில் தென்காசியே பழக்குது போட்டு. மற்ற ஊரில் என்ன சொல்கிறது. ஆனால் எனக்கு இருக்க விட மாட்டேங்கிறானே கீரமங்கலத்தில். தூங்கிட்டு இருக்கேன். இப்போ தான் குளித்தோம், 2 பேரும் குளிச்சோன்னே ஆளை அரை தச்சு பிடிச்சின்னு படுத்து தூங்கிட்டேன் 5 நிமிஷத்தில். ஸோ இந்த மாதிரி இனிமேல் அப்டேட் வந்து ஃபுல்லாக பால்காட்சி அப்டேட் வரப்போகுது. ட்ரெஸ்ஸு எவ்வளோக்கு எடுத்துருக்கோங்கிறதையும் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுக்கணும். எங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எங்கள் சைடு நாங்கள் எடுக்கிறது எப்படின்னா, எங்கள் வீட்டாள சைடு ஃபுல்லாக எடுக்கணும். அருள் ஃபேமிலி அந்த சைடு அவங்க அப்பா அம்மா ஃபேமிலி சைடு ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்பா ஃபேமிலியில் அப்பா கூட பிறந்த 2 அண்ணங்க, அம்மா சைடு என்னோட தாய் மாமாக்கு எடுக்கிறோம். அவ்வளோதான். ஃபேமிலி எங்கள் ஃபேமிலிக்கு எடுக்கிற மாதிரி இருக்குது. நம்ம கடையில் வேலை பார்க்குற 2-3 பசங்களுக்கும் நம்ம பசங்க அண்ணன் தம்பி மச்சாமார்களுக்கு மொத்தமாக எல்லாருக்குமே எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. எடுத்துருவோம் ஒரு தடவை பால்காட்சி. அடுத்த தடவை நான் கட்டுவேன், ஆனால் இப்போ கட்டலை. அதனால் கடன்லாம் முடிச்ச பிறகு கட்டுவேன். அடுத்த பால்காட்சிக்கு ரெடி பண்ணுவோம். இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம சிம்பிளா வீட்டாக வச்சு பண்ணிட்டு முடிச்சிடுவோம். ஆமாம், அந்த மாதிரி தான். அடுத்து தர்சை கட்டினா அவன் பார்த்துப்பான். ஆமாம், எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்கு. இந்த அப்டேட் வரிசையாக அப்டேட் வரும். 2வது பத்திரிக்கை வந்து இந்த இதுலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேபி தம்பியை ஸ்கூல் முடிஞ்சு ஷிஃப்ட் ஆனது பிறகு இப்போலேருந்தே நாங்கள் பத்திரிக்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சொந்தக்காரங்கன்னா நெருங்கின சொந்தக்காரங்க. ஏன் அது இல்லை, அண்ணே அண்ணி இவங்க அண்ணா அண்ணி மஞ்சுக்கு இந்த மாதிரி. ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருமே பிளவுஸ் தச்சு போடுறாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நம்ம கொடுத்தாதான் இப்ப நம்ம கொடுத்துறோம். அவங்களுக்கு கொஞ்சம் ரெகுலரா இப்ப நம்ம எப்படின்னா வீட்டுல கொஞ்சம் மெயினானவங்களுக்குலாம் இப்போ உடனே ஃபர்ஸ்ட் கொடுத்துருவோங்கிற ஒரு மைண்ட் செட் இந்த மாசத்துலயே. அடுத்த மாசம் ஃபுல்லா அவுட்டோர் கோயம்புத்தூர், மதுரை, திருப்பூர், திருச்சி எல்லா ஊருக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கு. வேற வழி இல்லை, கொடுத்தா ஆகணும். ஏன்னா நான் ஈரோடு போறதுனால தங்கச்சி இருக்கா ஈரோடுல. அப்படியே போயிட்டு கோயம்புத்தூர் அப்படியே கொடுத்துட்டு நேராக மதுரைக்கு வந்து மதுரையில் கொடுத்துட்டு அப்படியே எங்கள் கீரமங்கலத்துக்கு அங்கே கொடுக்கணும், அங்கே கொடுத்து எல்லாமே ஒரே ரவுண்டு தான். ஒரே ரவுண்ட்ல எல்லாத்தையும் முடிக்கணும். இங்கேருந்து போகிறோமா, இங்கிட்டு சுற்றுறோமா, இந்த ஊரை சுற்றுறோமா, இங்கே வந்தால் இங்கே கொடுக்கணும், இங்கிட்டு சுற்றி இங்கே வந்தாலும் இங்கே கொடுக்கணுங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே கொடுத்துட்டு ஊரில் எல்லாம் கொடுத்துட்டு இங்கே வந்து தென்காசிக்கு வந்து 4ஆம் தேதி வர மாதிரி இருக்கு. ஏன்னா தம்பிக்கு வந்து கிராஜுவேஷன் டே. அதனால இங்க வர டயத்துல இங்க தென்காசியில இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம். ராஜபாளையத்திலயும் இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுத்துடணும். இளந்தரை கொண்டான அந்த மாதிரி சரௌண்டிங்ல இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுத்துடணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறோம். அதான் சொல்றேன், எந்தெந்த ஊருக்கு போறோமோ ஒரு சர்க்கிள்ல எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சிடணுங்கிற ஒரு இதுல இருக்கும். கண்டிப்பா கொடுத்துருவோம்னு நினைக்கிறேன். நல்லபடியா முடியணும், நல்லபடியா வேண்டிக்க, நல்லபடியா பால் காய்ச்சி முடியணும், நல்லபடியா இருக்கணுங்கிறத நீங்க வேண்டிங்க. இங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ அடுத்த சந்திக்கும் முறை